இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளுடைய நம்பர் மட்டும் தெரிந்தாலே போதும், ஈஸியாக உங்களுடைய ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPCIன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு npci.org.னு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா NPCIன்னு சொல்லியிருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு செக் யுவர் NETC ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் சர்ச் பை ஃபாஸ்டேக் ஐடி ஆர் வெஹிக்கிள் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணியும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபாஸ்டேக் ஐடி தெரிஞ்சாலும் அதை என்டர் பண்ணி நீங்கள் ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். நான் வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு ஃபாஸ்டேகோடைய ஐடியோடைய ஃபஸ்ட் 4 நம்பரும் கடைசி 4 நம்பரும் வந்து ஷோ ஆகும். மற்ற நம்பர்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக உங்கள் வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அடுத்ததாக ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய வெஹிக்கிள் கிளாஸ் வந்து என்னென்னு சொல்லி கொடுத்துட்டு ஆக்ஷன் வந்து உங்களுடைய ஃபாஸ்டேக் ஆக்டிவாக இருந்தால் ஆக்டிவ்னு இருக்கும், இன்ஆக்டிவாக இருந்தால் இன்ஆக்டிவ்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்ததாக செகண்ட் மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் மட்டும் தெரிந்தாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மை ஃபாஸ்டேக்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா மை ஃபாஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஷோ ஆகும். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 MBக்குள்ளே தான் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் கொடுத்தனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு மொபைல் ஆப் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே செக் ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் சொல்லி சென்டராக இருக்கும். அதுக்கு என்டர் வெஹிக்கிள் நம்பர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுடைய வெஹிக்கிள் ஸ்டேக்குடைய ஸ்டேட்டஸ் இருக்கும். லோ பேலன்ஸ் இருக்குதால அந்த மாதிரி ஷோ ஆகுது. அடுத்ததாக வெஹிக்கிளுடைய நம்பர், உங்களுக்கு எந்த பேங்க் ஃபாஸ்டேக் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பேங்க்குடைய நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தியும் உங்களுடைய ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன விட்டுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.